வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்திலிருந்து படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஓஜி சம்பவம் இந்த சாங்கை இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்நேரம் எல்லாருமே சாங் கேட்டு முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த குட் பேட் அக்லி படத்தில் வரக்கூடிய ஜெயில் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங் தான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறதா ஆரம்பத்தில் நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ஓஜி சம்பவம் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் சாங் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த சாங் பார்க்கும்போது ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி தான் வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்சு படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் தான் இந்த சாங் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி டீசர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகேன்னு யாரோ பயங்கரமாக வெறி கொண்டு கத்துற மாதிரியான வாய்ஸ் வந்தது. யாரா இந்த அளவுக்கு கத்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, எஸ்ஜே சூர்யா தான் இப்படி கத்திருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிக் தான் எஸ்ஜே சூர்யாவுடைய வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரூமரை கிளப்பி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த வாய்ஸை கேட்கும் போது எஸ்ஜே சூர்யா மாதிரியே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்தது. ஸோ நேத்தி ப்ரொமோ வீடியோவில் தான் வந்து அஃபிஷியலாக தெரிய வந்தது இது வேற யாரும் இல்லை, ஆதிக் தான் இந்த அளவுக்கு தொண்டை கிளியர் அளவுக்கு பயங்கரமாக கத்திருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த சாங்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இவர் ஏகேன்னு கத்துற இந்த ஒரு வாய்ஸ் வந்து வருது. ஆக்சுவலாக இவர் கத்துறது இந்த பாட்டில் சிங்க் ஆனதை விட டீசரில் வந்து பயங்கரமாக சிங்க் ஆகி வெறியேற்றி விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓஜி சம்பவம் சாங் கேட்கும்போது ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தில் வர டூஃபான் அந்த சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. செமையான ஒரு சாங் அது. அந்த பாட்டோடைய ஒரு சின்ன சாயல், ரொம்ப இல்லை ஒரு சின்ன சாயல் இந்த ஓஜி சம்பவம் ட்ராக்ல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு ஃபுல் சாங்கா இந்த ஓஜி சம்பவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் வந்து பயங்கரமாக இருந்தது. பயங்கர யூனிக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிற மாதிரியும் இல்லை, அதே சமயம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஒஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரியும் இல்லை, ஓகேவா இருந்தது. இது ஒரு மாண்டேஜ் சாங் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் படம் பார்க்கும்போது இந்த சாங் வரும்போது அதுக்கான சீன்ஸ்லாம் பிளேஸ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து செமையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த சாங்கோடைய லிரிக்கல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர மாதிரி காட்டப்படுற அந்த ஒரு ஷார்ட்டே வந்து செமையாக இருந்துச்சு. மெயினாக அதில் ஏகேவுடைய லுக், இந்த கேங்ஸ்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே ஆப்டாக செட் ஆயிருக்கு, வெறித்தனமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர் நடந்து வராரு, அவரை வந்து சுனில் பிரசன்னா ரெண்டு பேருமே ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து காட்டப்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓஜி சம்பவம் இந்த ட்ராக்கே வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஓஜியா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா மறுபடியும் ஏகே வந்து கேங்ஸ்டரா ரிட்டர்ன் ஆகிற மாதிரியான ஒரு சாங்கா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன வேணாலுமே இருக்கலாம். மேபி அவர் பிரிசன்ல ரொம்ப வருஷம் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டலாம். அப்படி இல்லைனா அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வேற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திரும்ப அவரை நோக்கி பிரச்சனை வருது, இதை சமாளிச்சு ஆகணும் அப்படிங்கும் போது மறுபடியும் அவர் கேங்ஸ்டரா ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ திரும்ப வந்து அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது ரிவெஞ்சா இருக்கலாம், இல்ல மிச்சம் எதுவும் இருக்கக்கூடாது எல்லாரையும் தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து வர மாதிரி கூட இருக்கலாம். அப்படிதான் இந்த சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏகே வந்து இறங்குற அவருடைய ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா ஏகே அப்படின்னு போட்டிருக்கும், ஒரு சில ஸ்டார் சிம்பிள்ஸும் இருக்கும். ஆக்சுவலாக டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவர் பில்டிங் ஒன்று காட்டுவாங்க, அது வந்து படத்தில் ஏகேவோடைய பில்டிங்காக தான் இருக்கணும். அந்த பில்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் சிம்பிள் வந்து இருக்கும். அண்ட் படத்தில் ஏகேவோடைய அந்த எல்லோ கார், அந்த காரோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கு. ஸோ படம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே ஏகே தான். ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு ஒரு டயலாக், ஏகேன்னு பயங்கரமாக ஆதிக்கு வந்து கத்துறாரு. ஸோ ரியல் ஏகே இந்த படத்திலுமே அவருடைய கேரக்டர் பேரை ஏகேவா ஆதிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ படம் ஃபுல்லாக வந்து வெறும் ஏகே அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபார்மை மட்டுமே தான் மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை ஃபுல் நேமை ரிவீல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ரிவீல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏ ஃபார் அர்ஜுன்னு மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பயமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அர்ஜுன் இருக்காது, வேற ஒரு பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஷார்ட்டாக வெறும் ஏகேனே இருந்தாலே சூப்பராக தான் இருக்கும். ஏகேக்கு இந்த ஒயிட் கோட் சூட் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாகவே செட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஓஜி சம்பவம் இந்த சாங் ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த ஒயிட் கோட் சூட்டில் தான் அவர் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அடுத்து மிஷனுக்கு போகும்போது இந்த ஒயிட் கோட் சூட் காஸ்டியூமில் தான் அவர் போகிற மாதிரி தெரியுது. இந்த லிரிக்கல் வீடியோவில் காட்டப்படுற அந்த அனிமேஷன் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து ஸ்வாட் வச்சு சண்டை போடுற மாதிரி காட்டப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் 2 ஸ்வாட் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டீசரில் பார்த்தீங்கன்னா யங் ஏகே சஸ்பெண்டர்ஸ் போட்டுட்டு வருவார். ஸோ அவர் வந்து யார்கிட்டேருந்தோ ஒரு ஸ்வாட் வாங்குற மாதிரி ஒரு ஷாட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் எடுத்துட்டு சண்டைக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஷாட் இருக்கும். ஸோ பாஸ்ட்டில் அந்த ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரியோ இல்லை யாரையோ கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்க போகுது. அண்ட் அடுத்து இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ மறுபடியும் அதே ஸ்வாடை வச்சு அவர் ஃபைட் பண்ணுற மாதிரியோ இல்லை யாரையோ கொலை பண்ணுற மாதிரியோ சீக்வன்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்வாட் ஃபைட்டுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பில்லால ஏகே வந்து ஸ்வாட் வச்சு ஃபைட் பண்ண மாட்டார், ஒரு கொலை பண்ணுவார். மேபி அதை இன்ஸ்பயர் பண்ணி கூட ஆதிக்கு வந்து மறுபடியும் அந்த ஸ்வாடை வந்து இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்து கூட சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கோட் சூட்டில் ஏகே வர போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அனிமேஷன் சீக்வன்ஸில் ஸ்வாட் வச்சு சண்டை போடுற மாதிரி காட்டப்படுது. டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே வந்து இதே கோட் சூட்டில் வந்து கன் வச்சுட்டு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொருத்தர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகையில் ஸ்வாடு, கன்னு, நார்மல் ஃபைட் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த போர்ஷனில் பேக் டு பேக் வர மாதிரி இருக்கலாம். அதாவது ஏகே வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து காலி பண்ணிட்டே போகிற மாதிரி கூட வந்து காட்டலாம். இப்போ விடாமுயற்சியில் பத்திக்கிச்சு சாங் எப்படியோ அதே மாதிரி இந்த சாங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பத்திக்கிச்சு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே வந்து ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டு அடுத்த ஆள் எங்கே இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். இங்கே வந்து சண்டை மட்டும்தான் போடுவார். விடாமுயற்சியில் யாரையும் கொலை பண்ண மாட்டார். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சம்பவம் பண்ணி விட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த லிரிக்கல் வீடியோவில் அஜித் குமாருங்கிற பேர் வர அந்த நேம் கார்டில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஏகே ப்ளே பண்ண அவருடைய 8 படங்களுடைய கேரக்டர்ஸை இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் குட் பேட் அக்லி, ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா, ரெட்டு, வேதாளம், வாலி இந்த 4 படங்களுடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. டீசர்லேயே வந்து அதை காமிச்சாச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா என்ன எறிந்தால், அசல், தீனா, அட்டகாசம். இதில் தீனா படத்துடைய ரெஃபரன்ஸ் ஹெவியாகவே இருக்குது. அட்டகாசம், அசல், அதுக்கப்புறமா எண்ணெய் அறிந்தால் இந்த 3 படங்களுடைய ரெஃபரன்ஸ் என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் அட்டகாசம் படம் எடுத்துக்கிட்டோன்னா செமையான ஒரு ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலை போல வருமா அப்படிங்கிற ஒரு சாங்கே இருக்குது. அந்த சாங்கெல்லாம் இந்த படத்துக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஏகே வந்து என்னை யாரும் தலைன்னு கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால தலை ரெஃபரன்ஸ் படத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனாலுமே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த டைமில் வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து பயங்கரமான ஒரு மொரட்டு ஃபேன் பாய் அப்படிங்கிறதுனால எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துலையாவது தலை ரெஃபரன்ஸாக கொண்டு வந்துருவார் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல அப்படி வச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஏப்ரல் 10ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த லிரிக்கல் வீடியோவில் ஏகேவுடைய பேர் எப்படி வருதோ இதே மாதிரியான ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் ஒன்று படத்திலுமே ஏகேவுடைய பேர் வரும்போது நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு அனிமேஷன் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நிறைய ஹீரோஸ் வந்து ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் ஏகே இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் பயங்கரமான ஒரு பிஜிஎம்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் இந்த ஓஜி சம்பவம் சாங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஓஜி சம்பவம் ட்ராக்கை தாண்டி இன்னும் ஒரு 2-3 சாங்ஸ் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜெயில் சாங் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஒரு பார்ட்டி சாங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த 2 சாங்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் மாண்டேஜாவோ இல்லை வேறு ஏதாச்சும் சாங் இருக்கா அப்படிங்கிறது போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும்.